ஹலோ பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இதே நேரத்திலும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் காலை நேரத்திலேயே நீங்கள் ஆண்டுடைய வேதத்தை, ஆண்டுடைய வசனத்தை கேட்டு இந்த நாளை தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஜெயமாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம், நீங்கள் மறைந்திருக்க வேண்டியவர்கள் அல்ல, ஒளிந்திருக்கிற வேண்டியவர்கள் அல்ல. உங்களை கர்த்தர் நிச்சயமாய் இந்த உலகிற்கு அவர் வெளியே கொண்டு வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும். எந்த வேலை ஸ்தலங்களிலும் இருந்தாலும் சரி, படிக்கிற ஸ்தலங்களில் இருந்தாலும் சரி, ஒரு மறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை தான் நாம் எல்லாரும் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கே நீங்கள் தான் வெளிச்சம் சொல்லி, நீங்கள் ஒருபோதும் மறைந்திருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் ஒருபோதும் ஒளிந்திருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. ஒருவேளை நீங்கள் மறைந்திருக்கிற அனுபவத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். இந்த தினத்தில் வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்து நாளை துவங்குங்கள். நான் மறைந்திருக்க மாட்டேன், நான் வெளியே வருவேன், நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிருபையான விலைக்கான நெஞ்சோடு நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரே நீங்கள் சொல்லி இருக்கிறதை நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இந்த மலை மேல் உள்ள பட்டணத்தை ஆண்டவரே மறைந்திருக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை எங்கு இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரை ஒரு உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பேற்பட்ட பிள்ளைகளோடும் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமேன்.